ஓகே கடை பேர் தாங்க பாட்டி ஷாப். ஆனா இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, இவ நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஓகேவா? குடிப்பியா இருக்க மாட்டியா? நீங்க வந்து டிவில இவ்வளவு பேசி நான் பார்த்தது இல்லை. உங்க கடைன்னு வரும்போது வேற லெவல்ல நீங்க வந்து பேசுறீங்க. வெல்கம். ஸோ இன்னைக்கு என் vlogல ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒருத்தவங்க என் கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் போது அப்படியே ஒரு மாதிரி மனநிறைவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அவங்களை சந்திச்சு நம்ம வாழ்க்கை தெரிவிச்சுட்டு ஒரு சின்ன கிஃப்டியை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பாட்டி ஷாப்க்கு நம்ம வந்திருக்கோம். பாட்டி ஷாப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க போகுது, இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோல. ஒரு சின்ன கிஃப்ட் இவங்க தான் வந்து ஜெனிஃபர், கலைஞர் செய்திகளுடைய நியூஸ் பிரசன்டர் இவங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் வந்து தொடங்கி இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். முதல்ல என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு. கடை பேர் தாங்க பாட்டி ஷாப். ஆனா இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. இவ முதல்ல உன்னுடைய கதையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லு. அப்புறமா நீ எப்படி இதுக்குள்ள வந்து எப்படி நியூஸ் ரீடிங்குமே வந்து மேனேஜ் பண்ற, இந்த கதையும் மேனேஜ் பண்றதை பத்தி பேசலாம். நியூஸ் ரீடிங் தான் வந்து பேஷனாவே இருந்தது. அதை தாண்டி பிசினஸ் எல்லாம் வந்து நான் எப்பயுமே நினைச்சு பார்த்ததே கிடையாது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் சேனல்ல வந்து லாங் ஹேருக்காக இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஓகே ஓகே, இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஹேருக்காக நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சேனல் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 லீடிங் சேனல்ல கண்டினியூஸா கூப்பிட்டு எடுத்தாங்க. அப்போதான் வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஆயில், அதை எங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நியூஸ் ரீடிங்லயே ஃபுல் டைம் அவங்க போயிட்டு இருந்தப்போ பெருசா போகுமா அப்படின்ட்டு, ஆனா கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கணும். சரி பண்ணி கொடுக்கலான்னு வந்து லேபிளே இல்லாம வெறும் பிளைன் பாட்டில்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு 6 to 8 months முன்னாடி தான் நான் வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆயிலோட ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி கான்டாக்ட் பெருசாகி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, வெரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொடுக்கணும்னா நம்ம ப்ராப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கடையே ஸ்டார்ட் பண்ணது. ஆயில் தான் ஃபர்ஸ்ட் பிரதானமா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நிறைய வாண்டட்ஸ் வந்து வேற ஏதாவது பண்ணுங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு போது நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதையே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்படி இப்ப நம்ம கிட்ட வந்து ஹேர் ஆயில் இருக்கு, நலங்கு மாவு இருக்கு, சத்து மாவு இருக்கு, சோப் இருக்கு. சோப் பத்தி வந்து நம்ம பேசுவோம் தொடர்ந்து. அதுக்கப்புறமா இந்த ஜெல் கிரீம்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக் ஷாம்பு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமராகவும் இருக்காங்க. நியூஸ் ரீடிங்கும் பார்த்துட்டு இதுவும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல. சூப்பர், நல்லா பயங்கரமா வெல் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இப்போ என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் பிரதானமா ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹேர் ஆயில் தான். நான் இன்டர்வியூல சொன்னது வந்து 18+ ஹெர்ப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 30+ ஹெர்ப் வந்து வச்சு இப்ப நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ஆயில்ல வந்து மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எதுல வேறுபட்டு நிக்கிறோம் அப்படின்னா அந்த 30 மூலிகையுமே நமக்கு இந்த சென்ட்ரல் மார்க்கெட் போனோம்னா ட்ரையா வச்சு கொடுப்பாங்க. அதுல இந்த வேப்பலை, துளசி மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி அப்படிதான் நிறைய பேர் என்ன காய்ச்சிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ராவா அந்த மூலிகை கிடைக்கிறது இல்ல. நான் படிச்சது பாட்னி அப்படிங்கிறது இன்னொரு கிராமத்துல இருந்து வந்ததுனால இந்த பிளான்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லாவே நாலேஜ் இருக்கு. நம்ம ராவா ஒரு இலையுமே வந்து தேவையான பூவா இருக்கட்டும் இலையா இருக்கட்டும் நம்ம எண்ணெயில போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தேடி தேடி பச்சையா இருக்கக்கூடிய ஐட்டம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அது ஓரளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆயில் போட்டு காய்ச்சி, அதுவும் இரும்பு கடாயில நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏதோ வீட்டுல சமைக்கிற பாத்திரத்துலாம் அதை பண்றாங்க. பாரம்பரிய முறைப்படி என்ன தலைக்கு காய்ச்சணும் அப்படின்னா கம்பல்சரி இரும்பு கடாயில தான் காய்ச்சணும். நம்ம அப்படி காய்ச்சி 1 month வந்து அது சில ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. கருவேலம் பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம வெயில்ல வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஆயில கொஞ்சம் எங்க கண்ணுல காட்டுவியா? உன்னுடைய ஃபாலோவர்ஸ் வாங்குவாங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இதை பார்க்க போறாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து 2 டைப்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்குமே 1/2 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தேன் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்த டைம்லயே. இப்போ வாக்கிங் கஸ்டமருக்காக நம்ம 200 ml and 500 ml நம்ம போட்டோ பண்ணி கொடுத்துருக்கோம்.
இதுல ஆபீஸ்ல இவங்க ஒரு முறை என்கிட்ட இதை காமிச்சாங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா பிரைஸ் வந்து ரீசனபிளா இருந்தது. ஆக்சுவலி அது கம்மிங்க. இப்ப நம்ம வெளில வாங்குற மத்த எண்ணெய்ங்க இப்பெல்லாம் செக் எண்ணெயோட விலை எல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. பட் இவங்க வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ 500 ஹாஃப் லிட்டரே பாத்தீங்கன்னா 649 rupees. இன்னும் அந்த பாட்டில் நீ காமிச்ச ஒரு 100 ரூபாய் 150 ரூபா இருந்தது. ஆமா, அது கம்மி எம்எல். ஆமா, ஓகே. சோ அதான் ஹேண்டியா நீங்க எங்கயாவது போகும்போது எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த எம்எல்லும் வந்து 100 ml நினைக்கிறேன். இது 200 ml. அது வந்து 100 ml. ஆமா, ஏன்னா இப்ப வெளியிடத்துக்குலாம் நம்ம ஷிப்பிங் கொடுக்கும்போது 200 ml கண்டெய்னர் வந்து பாசிபிள் இல்ல. அதனால வந்து 100 ml கண்டெய்னர் அதுக்கு அப்ராட் கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்க ஆப்ஷனலா. ஓ, அந்த மாதிரி எங்களுக்குலாம் 200 ml தான். ஓகேங்க. சோ இதுலயே தெளிவா எழுதிருக்கு. அதாவது என்னென்ன ஹர்ப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்கன்றதையும் வந்து இங்க அவங்க போட்டிருக்காங்க. என்ன முறைகள் எப்படி நம்ம பயன்படுத்தணும் இது எல்லாமே ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இப்ப நம்ம யூடியூபுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்ஸ்டா பேஜும் இருக்கு. நீங்க தாராளமா யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தாலும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலுமே சொல்லுங்க. அப்பதான் வந்து ஓபன் டு ஆல் தான். பொதுவா மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு தனியா ஆயில் கொடுக்குறாங்க, டேண்ட்ரஃப்க்கு தனியா ஆயில் கொடுக்குறாங்க. இது அப்படி கிடையாது. முடியில இருக்கிற ஸ்பிட்டன்ஸ் சரியாகும், பொடுகு சரியாகும், முடி வளரும், ஒயிட்டா இருக்கிற ஹேர் வந்து பிளாக்கா மாறும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வாங்கி ஒரே நாள்ல தேய்ச்சோட ரிசல்ட் வருமானால நாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த ஷாம்பு, கண்டிஷனர், பொல்யூஷன், ஏசி அதுன்னு இருந்து நமக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகி போய் தான் இருக்கும். அது ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு 4 months கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 200 ml வாங்குறேன், இது எத்தனை நாள் யூஸ் வரும் எனக்கு? நீங்க வீக்லி ட்வைஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சாலிடா 4 months வரைக்குமே வரும். இதை வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. என்ன தேய்ச்சிட்டு நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா அப்படியும் போகலாம், இல்ல நைட் வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்றதா இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இன்னும் சில மூலிகை எண்ணெய்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது பயந்துதான் நிறைய பேர் அதை வந்து பெருசா வாங்க மாட்டோம். இதுல எப்படி இருக்கும் ஃபிராக்ரன்ஸ்? இதுல நாங்க ஃபிராக்ரன்ஸ்க்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஆயில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுவுமே பண்றது இல்ல. முழுக்க இது வந்து ஆர்கானிக்கா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, கலருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் நம்ம எதுவுமே ஆட் பண்றது இல்ல. ரொம்ப பேடாலாம் இருக்காது, ஸ்மெல் டீசென்டா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, அடுத்த ப்ராடக்ட் என்னங்க இருக்கு? அதுக்கப்புறமா நலங்கு மாவு. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 இன்கிரீடியன்ஸ் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். இதுலயும் நான் வந்து என்னென்ன போட்டிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எல்லாமே இதுல நாங்க கொடுத்துருக்கோம். நலங்கு மாவு வந்து ஆயில் ஒரு பக்கம் எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா நலங்கு மாவுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆமா, ஸ்கின் பிரீத் அது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரீத் பண்ண. இப்ப எங்களை மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டீங்கன்னா அது பிரீத் பண்ண முடியாம அந்த போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் வந்து அப்படியே க்ளாக் ஆயிட்டு ஸ்கின்னே இதனால தான் டேமேஜ் ஆகும். ஸ்கின் பிரீத் பண்ணணும்னு போட்டு ஃபர்ஸ்ட் நான் வாங்குறேன். யூஸ் பண்றேன், நான் சொல்லிட்டே இருக்கேன், பட் இன்னும் நான் வாங்கல. நலங்கு மாவும் கொடுத்துட்டு இருக்கோம். நலங்கு மாவுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து கற்றாழை, தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம பச்சை பயிர்லயே சேர்த்துதான் கொடுப்போம். இதோட பொடியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரிஜினலா இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம அதிக ரா மெட்டீரியலா பச்சை பயிர்ல சேர்த்துதான் போட்டு இதை அரைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து 250 கிராம் வந்து நான் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு தான் கொடுக்குறேன். ஆக்சுவலி பிரைஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். வெளியில எல்லாம் பார்த்தோம்னா பி பிராக்டிக்கல்ங்க. ஒரு மரச்சேக்குல ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 340 ரூபாய் 380 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கலாம். இப்ப நம்ம பல்க்ல எடுக்கும்போது அதுவே கொஞ்சம் கம்மி ஆகும். ஆனா 2000 3000க்குலாம் எண்ணெய் விற்கிற அளவுக்கு நீங்க எந்த எண்ணெய் போனாலும் அவ்வளவு ஆகவே ஆகாது. ஏன்னா அதோட பிரைஸ் பார்த்தோம்னா இப்ப நான் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சறேன்னா அதுக்கு ஒரு 200 ml எண்ணெய் வந்து அந்த ஹெர்ப்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்ப 100-200 நான் வச்சாதான் எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து போட்டு இந்த மூலிகை, ஆள் கூலி, அதுக்கப்புறம் பேக்கிங் இதெல்லாம் பார்த்தாலுமே 2000-3000 நீங்க வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு எந்த எண்ணெயிலுமே வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் தனித்தனியா கொடுக்கறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பி வாங்க வேண்டாங்கிறதுதான் என்னோட ஒப்பீனியன். என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, என்னால அவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிறது இப்ப டவுட் தான். நீங்க ஒரு பொருள் நீங்க வாங்க போறீங்க, உங்களுடைய மணியை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரேட்டா இருந்தாதான் அது நல்லா இருக்குங்கிற தாட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருங்க. உங்களுக்கு யார்கிட்ட நம்பிக்கையா இருக்கும், சில விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். இப்ப நான் சொன்னேன்ல இவங்க வந்து மல்டி டேலண்ட் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா.
இது எல்லாமே வந்து கோகனட் ஆயில்ல பண்ண சோப்பு. இப்ப சோப் நிறைய பேர் பண்றாங்க, ஹெர்பலா குடுக்குறேன்னு சொல்றாங்க, ரா மெட்டீரியலுமே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஊத்தி தான் பண்றாங்க. ஆனா நம்ம சோப்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னே தெரியாத சோப் பேஸ வாங்கிதான் வந்து மெல்ட் பண்ணி சோப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட சோப் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா செக்குல மரச்செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயில ரா மெட்டீரியல் இப்போ ஒரு 18 ஃபிளவர்ஸ் நாங்க போட்டிருக்கோம். லைக் உருளைக்கிழங்கு இருக்கு, கேரட், தக்காளி, பப்பாளி, தேனு. நான் வந்து தக்காளி, பப்பாளி, சாண்டல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். உருளைக்கிழங்குல வந்து சோப்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி என்ன ஸ்பெஷல், எப்படி பண்ணுவீங்க? கேரட் சோப்லாம் நான் வந்து பார்த்தது கூட கிடையாது. நம்ம இப்போ என்ன ப்ராசஸோ, இப்போ ஒரு பிளைன் கோகனட் ஆயில் நான் பண்றதுக்குள்ள என்ன ப்ராசஸோ அதோட ரா மெட்டீரியல் நான் என்ன சேர்க்கிறேன் அப்படிங்கிறதுதான். மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா எசென்சியல் ஆயில சேர்த்துட்டு அதுதான் வந்து ரா மெட்டீரியல் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படி பண்றது கிடையாது. என்னோட பேஜ் நீங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும், கம்பல்சரி ரா மெட்டீரியலை வந்து சம் பர்சன்டேஜ் அளவுல நாங்க ஆட் பண்ணி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் சோப்போட ரேட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதே நீங்க அமேசான்ல போயிட்டு இந்த 50 கிராம் சோப்போட பிரைஸ் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா நியர்லி 90 rupees கிட்ட போட்டிருக்காங்க. நம்ம அதுல இருந்து ரொம்ப கம்மியா பாதிக்கு பாதி ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் போய் சீக்கிரமா சேரணும். எனக்கு இதுல நஷ்டம் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சா விலையை தருவீங்க அப்படி கிடையாது. அப்ப விலையை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதுக்கு அதை தான் யோசிக்கணும். அப்ப அடுத்து வந்து நயன்தாராவுடைய லிப் பாம் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு லிப் பாம் வந்து பார்ட்டி ஷாப் இறக்கிருக்காங்க. ஆமா, நம்ம லிப் பாம் வந்து 2 ஃபிளேவர்ல கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கட் பண்ணி கலருக்காக ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த பவுடரை ட்ரை ஆக்கி அந்த பொடியை சேர்த்து சம் பட்டர் அந்த வாஸ்லின் இதோட ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரா மெட்டீரியலா ரோஜா பூவை அரைச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஆரஞ்சு கிரீம். பார்த்தாலே உங்களுக்கு அந்த கலர் தெரியும், நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஆமா, இதுவும் வந்து நம்ம எசென்சியல் ஆயில் போட்டு பண்றது கிடையாது. ராவா ஆரஞ்சோட வந்து இது பண்ணாலே ஏதோ ஆயில் ஸ்மெல் மாதிரி இல்ல, ராவா ஆரஞ்சு ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடும்போது ஸ்மெல் வரும்ல. அப்படின்னா கிரீம்ல வந்து 2 வெரைட்டி இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது நிறைய மல்டிப்ளா பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம கிட்ட பாதாம்ல பண்ண மாய்ஸ்சரைசரும் ஆரஞ்சுல பண்ண மாய்ஸ்சரைசரும் இருக்கு. ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆலோவேரா ஜெல் அண்ட் குக்கும்பர் ஜெல். ஆலோவேரா ஜெல் குக்கும்பர் ஜெல் பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் பத்தி சொல்றேன். எனக்கு வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட அவங்க காட்டின அந்த கற்றாழை வந்து ஒயிட் கலர்ல தான் இருந்துச்சு. ஆனா ரா மெட்டீரியல்ல பண்ணும்போது அந்த கிறிஸ்டலின் கிளியரா இருக்கிற அந்த ஒயிட் கலர் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா கடையிலேயே ரெடிமேடா நம்ம சர்பத்துல வாங்கி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி சம் எசன்ஸ்ல இருக்கு. அது மாதிரி ஆலோவேரா வாட்டர்னு ஒண்ணு இருக்கு. அது பியூரா தண்ணி மாதிரியே தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வேணும்னா அதுல வாங்கிட்டு இந்த ஜெல் ஆக்குறதுக்குள்ள சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஆயிடும். ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஒரு கத்தாழை செடியை விட்டு வைக்கிறது கிடையாது. பறிச்சு நம்ம அதுல இருந்துதான் வந்து ஆலோவேரா ஜெல் பண்றோம். இது கிளியரா இருக்காது, கொஞ்சம் லைட் பேல் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இதுதான் ஆர்கானிக். ராவா நம்ம வந்து கற்றாழையில பண்றோம் அப்படின்னா அது அந்த கலர்ல தான் இருக்கும். குக்கும்பர் ஜெல் பாத்தீங்க அப்படின்னா குக்கும்பரையும் நம்ம ராவா வந்து அரைச்சு அந்த வாட்டர்ல இருந்து தான் பண்றோம். அதோட கலர் கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க வந்து டிவில இவ்வளவு பேசி நான் பார்த்தது இல்லைங்க. உங்க கடன் வரும்போது வேற லெவல்ல நீங்க வந்து பேசுறீங்க, பயங்கரமா போயிட்டு இருக்கு. எவ்வளவு கிளைண்ட் இப்ப ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிளைண்ட் இருப்பாங்க? ஒரு 8 months முன்னாடி வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஷாப் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 3 months கிட்ட ஆக போகுது. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல இன்டர்வியூ பார்த்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஓகே, அவங்க கிட்ட நம்ம எல்லாமே பேசிட்டு அவங்க நம்பிக்கையா வாங்குறாங்க. வாக்கிங்ல போற கஸ்டமர்ஸும் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய அப்ராட்ல இருந்து என்கொயரிஸ் வருது. அடுத்து வந்து யூகேல நம்ம ப்ராடக்ட் வந்து போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சூப்பருங்க, எல்லாமே ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு யங் கேர்ள் இந்த விஷயத்தை எடுத்து பண்றீங்க. கடைக்கு வந்து ஏன் நீங்க பார்ட்டி ஷாப் அப்படின்னு வச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ரொம்ப சட்ட சிக்கல் இருந்துச்சு. இந்த பேரை வைக்கலாமான்ட்டு. அப்புறம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நான் சோசியல் மீடியாலுமே உங்ககிட்டயுமே கமெண்ட்ஸ் கேட்டேன். மாம்ஸ் கேர் வைக்கலாம் அப்படின்னப்போ அது லைட்டா கொஞ்சம் எனக்கு கேட்சியா தெரியல. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சுதான் பார்ட்டி ஷாப்னு வைக்கலாம். நீங்க தான்? நான் தான் யோசிச்சேன். நிறைய பேரோட சஜஷன் கேட்பேன், பட் முடிவு வந்து என்னோடதான் இருக்கணும். சரியோ தப்போ அப்படிங்கறதுல மட்டும் நான் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை. அப்படிதான். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நேம்
பார்த்துட்டே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னா வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல மெயினான இடத்துல வந்து உங்களுக்கு ஷாப் கிடைச்சிருக்குல்ல, சூப்பர். அது உங்க அப்படியே அட்ரஸையும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்மளோட ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா காமராஜர் அரங்கம் இருக்கு இல்லையா, காமராஜர் அரங்கம்ல இருந்து பிராட்வே போறதுக்கு ஜெமினி ஃபிளையர் ஏறினீங்கன்னா ஏறாதீங்க, கீழே ஒரு 50 சப்வே போகும். மெயின் ரோட்லயே ஃபர்ஸ்ட் ஷாப் பாட்டி ஷாப் நம்ம கடை தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாரும் வாங்க. நிச்சயமா வருவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இது வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு நாங்க எங்களுக்கு டைமே பத்தக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடையா நீங்க வந்து போடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஜெனிஃபர். உங்க பேரை நான் சொல்லவே இல்லை பாருங்க, ஃபுல் ஷோல அவங்கதான் எங்க ஜெனிஃபர். ஒரு நல்ல பொண்ணு, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஓகேவா? குடுப்பியா கொடுக்க மாட்டியா மரியாதை? ஆக்சுவலி இன்னொரு உண்மை நான் சொல்லவே ஆகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட ஒரு சேஃப்டி பின் கேட்டப்போ நீங்க நான் உனக்கு இப்ப சேஃப்டி பின் தரணும்னா உன் பேக் எப்பவுமே நீங்க ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி அப்பதான் தருவேன் அப்படின்ட்டு நான் அப்பவே சொன்னேன். ஆமாக்கா நான் வச்சுக்கிறேன். ஒரு நாள் நான் ஹேண்ட்பேக் ஷோ போகும்போது நீங்க சொன்ன ட்ரெஸ் காமிச்சு இந்த பின்ன காமிச்சு நான் சொன்னேன் அப்படின்னா அப்ப கூட அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. ஆமா, அவங்க எப்படி சொல்றதுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சுமையா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவங்கதான். அந்த இன்டர்வியூல இருந்து தான் என்ன வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அடையாளம் கண்டு கூப்பிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு அவங்க பண்ண ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு ரொம்ப பெரிய மேடம் சும்மா ஏதாவது ஓகே சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் நீ இவ்வளவு எடுத்து பண்ணதுலாம் ரியலி சூப்பர். நாங்க ஆபீஸ்ல கூட கேர்ள்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உண்மையில மனசால எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், பாராட்டினோம். பண்ணிட்ட பத்தியா பயங்கரமா அப்படின்ட்டு. இன்னும் பெரிய ஆளா ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வந்துட்டே இருக்கும். ஓகே.